subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா நண்டு மிளகு வறுவல். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்குங்க. 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. இத பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்தோன்னே ஒரு 5-6 பச்சை மிளகாவை சேர்த்துக்கங்க. இது கூடவே 2 சிகப்பு மிளகாவையும் வெட்டி சேர்த்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. அடுத்தது வாங்க சுத்தமா கழுவி ஆஞ்சி வச்ச நண்டை இதுல சேர்த்துக்கலாம். இது கடல் நண்டு. இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இப்ப இத சட்டியில சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. லேசா வதக்கி விட்ட பிறகு 2 தக்காளி பழத்தை சின்னதா வெட்டி சேர்த்துக்குங்க. அடுத்தது இதுல 2 குழிக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இதை லேசா கிண்டி விடுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய் தூளை சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்தது வாங்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இங்க நான் கெட்டியான ஒரு 1/2 கப் தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல சுவை கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த தேங்காய் பால்லையே இந்த நண்டு நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்ல கொதி வந்தோன்னே மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்ப வாங்க மூடிய திறந்து பார்க்கலாம். நண்டு பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. இத நீங்க காண்டா நண்டுல செஞ்சீங்கன்னா கூட இன்னும் ரொம்ப ருசியா இருக்கும். நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்துல தான் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இடிச்ச மிளகுத்தூளை இங்க நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. மிளகுத்தூளை நம்ம கடைசியா சேர்க்கிறப்ப கசக்காம நல்ல ருசியா இருக்கும். இதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அடுப்பை அடைச்சிருங்க. நான் இங்க கொஞ்சம் வறுவலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கிரேவியாவே நீங்க எடுத்துக்கலாம். அருமையான நண்டு மிளகு வறுவல் ரெடி ஆயிருச்சு. பார்க்கும்போதே கபகபன்னு பசிக்குதில்ல? இத வெறும் சோத்துல வச்சு கொஞ்சம் ரசம் ஊத்தி சாப்பிட்டா செம்மையா இருக்கும். இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்க ஃபேமிலியோட சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.